இந்த தேர்தல் களத்திலே ஒரு துரோக கூட்டம் ஒரு துரோகியும் வேட்பாளர்களை போட்டு தேர்தலில் நிற்கிறார். அந்த துரோகி யார் என்று சொன்னால், என் வயிற்றில் பிறந்த அன்பு மணி. பார்வையாளர் நீங்கள் பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். இப்படி ஒரு மகனா? நான் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த துரோக கூட்டத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். ஏனென்றால் இவர்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய்வதல்ல. அதிகாரம் கையிலே வரும்போது பணம் பண்ணுவது தான் இவர்களுடைய வேலை. அதனாலே தயவு செய்து இவர்கள் நிற்கின்ற 18 தொகுதி என்று நினைக்கிறேன், அந்த தொகுதியில் நிற்கிறவர்களுக்கு அந்த துரோக கூட்டத்திற்கு வாக்களிக்காதீர்கள். மக்களுக்கான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ பேச வேண்டும், வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான். நேர்மாறாக டெல்லிக்கு போனால்தானே பேசுவதற்கு, போகாமல் இங்கே இருந்து கொண்டு இந்த ஆள் பிடிக்க வேலை, அப்பனுக்கு பங்கு வைத்த சொப்பன் என்று சொல்லுவார்கள். எனக்கு உழவு பார்த்த பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அப்பனை போய் என்ன வேவு பார்க்குவது? அப்பனுக்கு ஒரு நோய் வந்தால், பிறந்த நாள், திருமண நாள், இது போன்ற நாட்கள் வரும்போது வாழ்த்து சொல்லுவது பிள்ளைகளுக்கு அழகு. நாம் பெற்ற பிள்ளை என்னுடைய பிறந்த நாள், திருமண நாள், முக்கியமான நாட்களிலே, பொங்கல், மற்ற நாட்களிலே முகத்தை காட்டுவதில்லை.